நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பரில் பாக் 4ல் கஹானிங்கிற புக்கில் 5 மினிட் அப்படிங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் கதையை சொல்கிறேன். பிரகாஷ் அப்படின்னு ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் நல்லா படித்த பட்டதாரியாக இருக்கிறான். அவனுக்கு வேலை தேடி தேடி எங்கேயுமே கிடைக்கல. இந்த சூழ்நிலையிலேயே கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் ஆகிவிடுகின்றன. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவன் தன் கெட்ட நண்பர்களோட பழகி அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறான். அதாவது திருடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே ஒரு நாள் ஒரு கந்துவட்டிக்காரனான ராம்தன் அப்படிங்கிறவனை கொலை பண்ணிடுறான். இப்போ கொலைகாரன் ஆகிட்டான். அதனால் கோர்ட்டு மூலம் இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. கடைசி ஆசையாக மனைவியையும் குழந்தைங்களையும் பார்க்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைங்களும் மனைவியும் மீட் பண்ணுறாங்க. 2 வார்த்தை பேசின உடனேயே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலர் சொல்கிறாரு. இதுதான் 5 மினிட் அப்படிங்கிற கதை. இது போல் இப்பொழுது இந்த வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் ரைட்டர் நமக்கு இந்த கதையின் மூலம் சொல்ல வர்றாரு. இதுக்கு பேர் 5 மினிட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எஸ்ஐக்கு போகலாம். 5 மினிட் கஹானிக்கார் பரிச்சை. கதையாசிரியர் அறிமுகம். கஹானிக்கார் மோகன்லால்ஜி மேஹ்தா. இவரை வியோகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்ம சன் 1902 பிறந்திருக்காரு. ஜன்மஸ்தான் பிறந்த இடம் பீகார். நிதன் இறப்பு ஃபர்வரி 1990 ஃபர்வரி 7th அன்னைக்கு 1990 பிப்ரவரி 7th அன்னைக்கு இவர் இறந்துட்டார். இப்போ நம்ம சாராंश பார்க்கலாம். சாராंश. பிரகாஷ் एक गरीब ग्रेजुएट था. பிரகாஷ் ஒரு படித்த பட்டதாரியாக இருந்தான். உஸ்கு கோய் பி நௌக்கரி நஹி மிலி தி. அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. இஸ் சந்தர்ப்பமே உஸ்கி ஷாதி ஹோ கயி. இந்த சூழ்நிலையில் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. உஸ்கே 2 பச்சே பி ஹோ கயே. அவனுக்கு 2 குழந்தைகளும் பிறந்து விட்டன. பரிவார் கோ பச்சானே கேலியே. குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு சோட்டி மோட்டி சோரியாங் கர்னே லகே. அவன் சின்ன பெரிய திருட்டுகளை செய்ய ஆரம்பித்தான். குசங்குமே பட்கயா. அவன் கெட்ட நண்பர்களுடன் கெட்ட சவகாசம் வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, கெட்ட நண்பர்களுடன் பழக்கம் வைத்து கொண்டான். ஃபிர் உஸ்னே லூட் மார்க்கியா. பிறகு அவன் கொள்ளையடிக்கலாம் ஆரம்பித்தான். உஸ்னே ஏக் தின் காவ் கே சூத்கோர் ராம்தன் கி ஹத்யா கர் தி. ஒரு நாள் அவன் அந்த கிராமத்தினுடைய கந்துவட்டிக்காரன் ராம்தன் அப்படிங்கிறவனை கொலை பண்ணிட்டான். உஸ்கோ ஃபான்சி கி சஜா தி கயி. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. பிரகாஷ் கி பத்னி और बच्चों को उससे मिलने की अनुमति मिली. பிரகாஷினுடைய மனைவி மற்றும் அவனுடைய குழந்தைகளுக்கு அவனை சந்திப்பதற்கு அனுமதி கிடைத்தது. மகர் கேவல் 5 மினிட் கேலியே. ஆனால் 5 நிமிடத்திற்கு மட்டுமே. इसलिए प्रकाश की पत्नी और बच्चे जेल आए थे. இதனால பிரகாஷுடைய மனைவியும் குழந்தைகளும் ஜெயிலுக்கு வந்தனர். ஜெயிலர் கே கஹனே பர். ஜெயிலர் சொன்ன பிறகு எக் சிப்பாஹி உன்கோ. ஒரு சோல்ஜர் அவனை பிரகாஷ் கே அவர்களை அந்த உன்கோங்கிறது அவர்களை பிரகாஷ் கே பாஸ் லேகயே. பிரகாஷிடம் அழைத்து சென்றான். பிரகாஷ் டுப்லா பத்லா और தக்கா हुआ था. பிரகாஷ் ரொம்ப வீக்காகவும் ஒல்லியாகி களைப்பாகவும் இருந்தான். பிரகாஷ் கா பேட்டா கோபால் உசே கர் புலானே லகா. பிரகாஷினுடைய பையன் கோபால் அவனை வீட்டிற்கு அழைத்தான். ஃபிர் உஸ்னே அப்னி பெஹன் கி ஷிகாயத் கி. பிறகு அவன் தன்னுடைய சகோதரிய பற்றி அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணான். பிரகாஷ் பத்னி சே போலா கி. பிரகாஷ் தன்னோட மனைவியிடம் சொன்னான். பச்சோக்கோ பியார் சே ரக்னா. குழந்தைங்களை அன்போடு பார்த்துக்கோ. இத்தனையுமே சிப்பாஹி போலாக்கி. இப்பொழுதே சிப்பாஹி சொல்லிவிட்டான் என்னவென்றால் 5 மினிட் ஹோ கயே. 5 நிமிடம் ஆகிவிட்டது. ஜல்தி கரோ. வேமா வாங்க. ஆஜ் ஹமாரா பாரத் ஐசி தஷா மே நஹி ஹே. இன்று நம் இந்தியா இப்படிப்பட்ட நிலைமையில் இல்லை. பேரோஜ்காரி கி சமஸ்யா பில்குல் நஹி ஹே. வேலையில்லா திண்டாட்டம் முற்றிலும் இல்லை. இதை சொல்கிறது தான் நம்ம ரைட்டரோட எய்மாக இருக்குது. தன்யவாத்.